மக்களே 3.7 அப்டேட் பிஜிஎம்ஐக்கு வந்தாச்சு. ஃப்ரீ மெட்டீரியல் கைஸ். வணக்கம் மக்களே, நான் தான் ஹேரிடி கேமர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிஎம்ஐ பொதுவாக நம்மளுக்கு பக்ஸும் அண்டு கிளிச்சஸையும் கொடுத்து தான் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாப்புல. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் மித்திக் ஃபார்ஜிலேருந்து புது கிரேட்டுகள் அது இதுன்னு நிறையா வந்திருக்கு. வாங்க எல்லாம் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த மாதிரி மித்திக் ஃபார்ஜ் ரெஃபர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது கூட வந்த ஆஃபர்ஸு அந்த 2x எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம இந்த ஆஃபர்ஸில் நம்மளுக்கு என்ன லக் இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக 100% இருக்க வாய்ப்பு இல்லை. 40% விழுந்திருக்கு, தப்பு இல்லை. நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே 50% விழுந்திருக்கு, நம்மளுக்கு 40%. எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு என்ன மரியாதை. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ் எல்லாமே மாறி ரெஃபர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகி 10ல் இருக்கிற ஜெம் எல்லாமே 6க்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம 50 கிடச்சிருந்தா அது இப்போ 5ல் இருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கு கரெக்டாக 5ல் தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மீறி உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அது உங்களோட லக்கை பொறுத்து. நம்மளுக்கு 40 தான், ஏன்னா நம்மளுக்கு ஓவரால் லக்கு இல்லை, லக் இல்லாமையும் இல்லை. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இதிலெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இந்த டாசியாவும் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு தெரியும். எல்லாம் ஆஃப்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாசியா ஃப்ரீ. அதே போல் இந்த யுசியும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான யுசி. இப்போ உங்களுக்கு 40% காட்டி எனக்கு 3 ஜெம் காட்டுது. 50%னா உங்களுக்கு 2 ஜெம் காட்டலாம். இந்த பேனும் ஓகே தான். இனி வருங்காலத்தில் பல அப்கிரேடபிள் ஸ்கின் மித்திக் ஃபார்ஜில் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் கிரேட் செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ச்சூன் ரிஃபைனர்னு ஒரு இன்பதிர்ச்சி காத்திருக்கும். இது என்ன இன்பதிர்ச்சி அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வழி. இதில் மொத்தமாக ஒரு 11 ஸ்பின் இருக்கும். அந்த 11 ஸ்பின்லேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிவார்டு கொடுத்த ரிவார்டை ரிப்பீட்டடாக தரமாட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்டமாக வச்சுருக்கிற இந்த எல்லா கிரிஃபைட்டு, அப்புறம் ஏஜி கரன்சி, சில்வர் ஃப்ராக்மெண்ட்டு, ஸ்க்ராப், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்க்கு 90 காட்டுதா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியும் 90 காட்டுது. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 369 தேவை. இது ஏன் நான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு சொல்கிறேன்னா பாருங்கள். இப்போது ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒவ்வொன்று, ஃபஸ்ட்டுக்கு 360, செகண்டுக்கு 899, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்டன் அமௌண்ட் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 பக்கம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் அதை 3ஐயும் ரெடீம் பண்ணங்காட்டி எனக்கு 450 பாயிண்ட்ஸ். இப்போ மொதல் ஸ்பின் நான் பண்ணுறேன். மொதல் ஸ்பின்னில் இந்த 11 ஐட்டத்தில் எனக்கு ஒன்று கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த டெசர்ட்டான வால்பேப்பர் என்னது அவதாரா என்னமோ இது ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அதை டிக் ஆகிடுச்சா நீங்கள் பார்த்தீங்களா. இப்போது நான் மறுக்கா இதில் இருக்கிற தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடீம் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி ரெடீம் பண்ணோடனே எனக்கு அந்த 899 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. இப்போ அடுத்தது நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது ஆல்ரெடி கிடச்சது திருப்பி கிடைக்காது. இப்போ இந்த கோழி வந்து டிக் ஆக போகுது. எஸ், இந்த கோழி அதுவும் டிக் ஆகிடுச்சு. 2 டிக் ஆகிருக்கு, தெரியுதா. இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ண போகிற எல்லா கிரேட்டுமே டிக்காகி வந்துக்கிட்டே இருக்கும். 11 கிரேட், அதாவது நீங்கள் 75,000 அந்த காயின்ஸை சேர்த்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லா ரிவார்ட்ஸும் எப்போ டிக் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 2 போவீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்காது. நீங்கள் இந்த ஸ்பின்னுக்கு தகுந்தது மட்டும்தான் ரெடீம் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து போட்டு நீங்கள் காயினாக கூட மாற்றி வச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பக்கம் நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஸ்கிப் அனிமேஷன் போட்டு லைனாக திறக்க வேண்டியது தான். இதில் ஸ்கிப்பு போட்டு திறக்கிறதும் ஸ்கிப்பு போடாமல் திறக்கிறதும் உங்கள் விருப்பம். ஏன்னா இதில் கிடைக்க போகிறது அந்த 11 ஃபிக்ஸ்டு ரிவார்ட்ஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏறத்தாழ எல்லாமே வந்துடுச்சு. ஒரு 4 மட்டும்தான் எனக்கு வர வேண்டியிருக்கு. ஓகே, இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் இருக்குது, ஸ்க்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் லைனாக போட்டோன்னா திறந்துடலாம் ஈஸியாக. மக்களே, நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம், ஐயோ எப்படி 75,000 காயின்னு சொல்கிறான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு தோராயமாக ஒரு இடையில கொஞ்சம் பத்தாமல் தான் போகும். பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஐடி தான் என்னோடது. சில பேர் 5 வருஷம் ஐடி, 6 வருஷம் ஐடியெல்லாம் வச்சுருப்பீங்க. அதில் இதெல்லாம் தொட்டு பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். ஏன் நான் ஈஸின்னு சொல்கிறேன்னா, இது ஒரு 30 நாளோ 28 நாளோ 21 நாள் ஈவெண்ட்டோ கிடையாது. 5 மாதம், ரவுண்டாக 5 மாதம் ப்ரோ. அதாவது நம்ம ஜூலை தாண்டி தான் நம்மளுக்கு முடியவே போகுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 12 ஜூலை தான் நம்மளுக்கு முடியுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காயின் சேர்த்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. இப்போ தோராயமாக எனக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒன்று காயின் பத்தலை. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது, சொல்கிறேன் வாங்க. மக்களை, இருக்கிறதுலையே நம்மளுக்கு விலை உயர்ந்தது என்னென்னா இந்த காலில் புகை வர்றது தான். இது கிளானில் போனீங்கன்னா கிடைக்கும். ஒன்றா தான் ரெடீம் பண்ண முடியும். சங்கட்டமே போடாமல் உட்காந்து ஒன்றா ரெடீம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க.
ஏன்னா இது ஒரு இதுக்கு நம்மளுக்கு 150 காயின்ஸ் அங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சான்சஸ் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருந்த எல்லா கிளான் பாயிண்ட்ஸ்க்கும் அதை ரெடீம் பண்ணிட்டு வந்தாச்சு. 39 இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ரெடீம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கடைசி இதுக்கு நம்மளுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு 15. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை நம்ம சேர்த்திட்டோம். ஓப்பன் பண்ணலாம் கைஸ். கடைசி ரிவார்டு இது தான். பார்க்க எல்லாமே டிக் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே டிக் ஆகிருக்கு. இதுதான் கடைசி ரிவார்டு உங்களுக்கு. ஓகே, இதுதான் கடைசி. ஓகே, பார்த்தீங்களா வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் லெவல் நீங்கள் முடிச்சிட்டிங்க. கீப் இதுதான் நமக்கு நான் சொன்னது. இது பார்த்தீங்கன்னா 3 கிரேட்ஸ் லெவல் 2ல் உங்களுக்கு. அதில் எப்படி 11 ரிவார்டோ அதில் வெறும் 3 ரிவார்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் ஃப்ராக்மெண்ட்டு, செகண்டு மெட்டீரியல், 3வது மித்திக் ஃப்ராக்மெண்ட். இந்த 3லேயும் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த 5 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வெறும் ஃபிக்ஸ்டாக 2000 தான். அது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு இது கிடையாது. இது ஃபிக்ஸ்டாக இந்த 2000. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் 2000. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மினி மெட்டீரியல் வந்துருக்கு. ஓகே, இப்போ மினி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேரண்டீடு 1. இது கேரண்டீடு 1. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் லக்கு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு கேரண்டீடாக 1 கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு லக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். இப்போ மித்திக் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 கேரண்டீடு. இந்த மாதிரி நீங்கள் காயின் சேர்த்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு கொஞ்சமாக இப்போ ஒரு பிபி காயின்ஸ் எடுத்து சோல்ஜர் கிரேட்டு, சப்ளை கிரேட்டு, அப்புறம் நிறைய நீங்கள் கேம்ஸ் ஆடி எடுத்தீங்கன்னாலே எப்படி பார்த்தாலும் தோராயமாக வந்துடும். ஏஜி காயின்ஸ் நான் மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறக்கோசரம் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். அதனால் ஒரு 2000 3000 ரேஞ்சை மட்டும். மறுகா நம்மளுக்கு மினி மெட்டீரியல் தான் கிடச்சிருக்கு. இந்த மினி மெட்டீரியல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயும் கேரண்டீடு 1. லக்கு நம்மளுக்கு வந்துட்டு செவில் அறையிற மாதிரி வராது. இருந்தாலும் என்ன எப்போயாவது ஒரு தடவை செவில் அறையிற மாதிரி வந்தாலும் வரலாம். இப்போ அதில் சொல்லுவானுங்க 10 லக்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன லக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த கேரண்டீடு 1 ப்ளஸ் லக் 4 அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இது மாறி தான் கிடைக்கிது. ஆனால் என் ஃப்ரெண்டு நான்லாம் ஓப்பன் பண்ணது வரைக்கும் பார்த்ததில் விஸ்வாஸ் அவனோட ஐடி பார்த்திங்கன்னா மினி மெட்டீரியல் அதிகமாக விழுகுது. என்னோடதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் அதிகமாக விழுகுது. நம்ம ஹரிஸ் கேமருக்கு பார்த்திங்கன்னா மித்திக் ஃப்ராக்மெண்ட் சொல்ல நம்மளுக்கு திருப்பி ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் தான் விழுகுது. இது பார்ப்போம் இதில் என்ன இருக்குன்னு. இதை தான் ப்ரோ சொன்னேன். கேரண்டீடு 1 லக்கு 4 இந்த மாதிரி உங்களுக்கு மினி மெட்டீரியலில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது பெருசாக நம்ம யூசி செலவு பண்ண போகிறதில்ல, எதுவுமே செலவு பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம கேம் ஆட போகிறோம். வர பிபியை வச்சு போய் சோல்ஜர் கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். வர சில்வர் காயினை வச்சு நம்ம ஸ்க்ராப் வாங்கி அது போக மீதி இருக்கிற சில்வர் காயின் எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது பெரிய ஒரு இதில் கிடையாது. இது ஈவெண்ட்டு முடிகிறப்போ தோராயமாக நம்ம மக்கள் லாபியில் எல்லா பக்கம் நீங்கள் கலராக லைட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு முடிகிறப்போ உங்களுக்கு 3 சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் என்னென்னு சொல்லலை, ஒவ்வொன்று இருக்குது. பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸ்ப்ரே வாரியர், டென்ட்ரா இதுன்னு சொல்லியிருக்கானுங்க. பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கூப்பன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தண்டமாக நம்மளோட இது இருந்தது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஃபைட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த காலில் பறக்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரெண்டாவது. என்ன பஞ்சாயத்துனா இதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சில ஐட்டங்கள் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நார்மல் 2 இருக்குது. பட் ஆனால் லெஜெண்டரியில் 90 இருக்குது. ஆனால் இந்த 90 எனக்கு அங்கே காட்டவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு லெஜெண்டரி ஏதாவது கணக்கையே சேர்த்திக்க மாட்டேங்குது. எப்பிக்கில் இருக்கிறது மட்டும்தான் சேர்த்திக்குது. இப்போ எனக்கு இந்த பறக்கிறதுல 90 இருக்கிறது எனக்கு அதில் கணக்கு சேர்த்திக்காது. அதே மாதிரி இப்போ கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லெஜெண்டரியில் இதில் ஒரு 20 9 1 இருக்குது. எதுவுமே சேர்த்திக்காது. இந்த கால் இந்த மாதிரி லெஜெண்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதை ஏற்றுக்காது. நம்ம சோல்ஜர் கிரேட் ஓப்பன் பண்ணுறப்ப எப்பிக்கில் கிடைக்கிற அவுட்ஃபிட்ஸு இந்த மாதிரி சில எல்லாத்தையும் தான் நம்ம அது ஏற்றுக்குது. ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்மேண்டில் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி வைங்க. மொத்தமாக நீங்கள் கடைசியில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாலும் சரி. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனா அப்பா சொல்கிறேன், இருங்க மாற்றி சொல்கிறேன். லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பெல்லை போட்டு 4 தட்டிட்டு போயிட்டு திருப்பி வாங்க. வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸ்டே டியூன் கைஸ். பாய்.